நல்வா வந்தாச்சு. வணக்கம் குட்டி பசங்களா, உங்களோட ஃபேவரட் ஆர்ஜே இன்பா வந்தாச்சு. என்ன குட்டி பசங்களா, எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க போல. ஆஹா, இன்னைக்கு கதை கேட்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி குட்டி பசங்களா, கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். இன்னைக்கு யாரெல்லாம் உங்களோட ஸ்மைல உங்க அப்பா, அம்மா, அக்கா, அண்ணனுக்கு எல்லாம் ஷேர் பண்ணீங்க? என்ன குட்டி பசங்களா, புரியலையா? சரி சொல்றேன் கேளுங்க. நாம ஒரு வாட்டி ஸ்மைல் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற 14 மசில்ஸும் ஒர்க் ஆகுமா? உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா குட்டி பசங்களா, நாம ஒரு வாட்டி ஸ்மைல் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற 14 மசில்ஸும் ஒர்க் ஆகுமா? அது மட்டும் இல்ல குட்டி பசங்களா, எப்பயுமே ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க, அதுதான் அழகு. ஆல்ரைட் குட்டி சூப்பர் ஹீரோஸ், இன்னைக்கு உங்களுக்காக நம்ம திருவள்ளுவர் ஐயா எழுதிய திருக்குறள்ல இருந்து என்ன திருக்குறள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா குட்டி பசங்களா? இன்னைக்கான திருக்குறள், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். எல்லாரும் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த குறளோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க தன்னோட மனசாட்சிக்கு எதிரா எப்பயும் பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னாங்கன்னா அந்த மனசாட்சியே அவங்கள நிம்மதியா இருக்க விடாது. அப்படி பொய் சொல்லி நிம்மதி இல்லாம இருந்த ஒரு குட்டி குருவியோட கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கதைக்குள்ள போகலாமா குட்டி பசங்களா? ஒரு அழகான காடு, பச்சை மரங்களும் பறவைகளின் சத்தமும் கேட்டுட்டு இருந்தது. அந்த அழகான காட்டுல தான் ஒரு குட்டி குருவி, அது ஒரு குட்டி குருவி, ரொம்ப கியூட்டா இருப்பான். அவ கியூட்னஸ்க்கு ஏத்த மாதிரி ரொம்ப நாட்டியாவும் இருப்பான். அதே காட்டுல தான் நம்ம கொழுக்கட்டை குரங்கும் இருந்தது. பேருக்கு ஏத்த மாதிரி வயிறு நல்ல கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு 20 பழமாவது சாப்பிட்டுருவான். அப்படிதான் ஒரு நாள் காலையில குரங்கு சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த பழங்களை குப்பி பார்த்தது. குப்பிக்கு பார்த்த உடனே ஆசை, எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. குரங்கு வந்து தன்னோட பழங்களெல்லாம் காணும்னு பார்த்துச்சு. குப்பி தான் அங்க இருந்தான். குப்பி கிட்ட கேட்டுச்சு. குப்பி நான் சாப்பிடல, நான் பார்க்கலன்னு பொய் சொல்லிடுச்சு. குரங்கு நம்பல, மறுபடியும் கேட்டுச்சு. குப்பி 2வது வாட்டி பெரிய பொய்யா சொல்லுச்சு. பேய் ஏதாவது சாப்பிட்டுருக்கும், இந்த காட்டுல பேய் இருக்கு அப்படின்னு குரங்கு பயம்படுத்தி விட்டுடுச்சு. குரங்கும் அதை நம்பி பயந்து காட்டுல இருக்க எல்லா மிருகங்கிட்டையும் சொல்லி காட்டுல இருக்க எல்லா மிருகங்களும் பயந்து காடே கலவரமாயிடுச்சு. கடைசியில இந்த விஷயம் காட்டோட ராஜா யானை கிட்ட போச்சு. ராஜசபை கூடுச்சு. காட்டுல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிங்க எல்லாம் அந்த சபையில இருந்தாங்க. யானை, பீகாக், ராபிட், ஸ்குரல் எல்லாருமே அந்த ராஜசபைக்கு வந்துட்டாங்க. அடுத்ததா எல்லாரும் அத பத்தி விசாரிச்சுட்டு குரங்கு சொல்லுச்சு, என்னோட பழங்களை காணும். குப்பி வந்து அந்த பழங்களை எல்லாத்தையும் ஏதோ ஒரு கோஸ்ட் தான் எடுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு குரங்கு ராஜா கிட்ட சொல்லுச்சு. ராஜா குப்பி பொய் சொல்றான்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு. குப்பி வாயாலேயே உண்மையை வர வைக்கணும்னு ராஜா, சரி குரங்கு, நீ சொல்றத பார்த்தா எனக்கும் பயமா இருக்கு, நாம எல்லாருமே இந்த காட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு ராஜா சொன்னாரு. ராஜா சொன்னதை கேட்டு அங்க இருக்க எல்லா மிருகங்களும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம எப்படி இந்த காட்டை விட்டு வெளியே போகும், வெளியே போய் என்ன பண்ணுவோம்னு எல்லாருமே ரொம்ப சோகமாயிட்டாங்க. இது நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து குப்பிக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. நாம சொன்ன ஒரு சின்ன பொய்யால எல்லாருமே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி குப்பி ரொம்ப ஃபீல் பண்ணி கடைசியில போய் எல்லாரும் முன்னாடியும் தான் பண்ண தப்ப எல்லார்கிட்டையும் ஒத்துக்குச்சு. நான் தான் பொய் சொன்னேன், நான் தான் அந்த பழங்களை சாப்பிட்டேன், என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே தான் சொன்ன பொய்யே ஒத்துக்குச்சு. குப்பி சொன்னதை கேட்டு காட்டுல இருக்க எல்லா மிருகங்களுமே கோவப்பட்டுச்சு. யானை ராஜா குப்பி கிட்ட சொன்னாரு, குப்பி நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்ட, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எப்பயுமே பொய் சொல்லாத குப்பி, ஏன்னா காட்டுல ஏற்பட்ட இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் நீ சொன்ன பொய் தான். குப்பி மன்னிப்பு கேட்டுச்சு. குரங்கு குப்பி கிட்ட சொல்லுச்சு, உனக்கு பழம் வேணும்னா என்கிட்ட கேளு குப்பி, இனிமே இப்படி பொய் சொல்லாத சரியா? சரின்னு குப்பியும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சு. அன்னையில இருந்து குப்பி பொய்யே பேசுறது இல்ல. காட்டுல இருக்க எல்லா மிருகங்களும் சந்தோஷமா ஹாப்பியா எல்லாரும் ஃப்ரெண்டா ஜாலியா இருந்தாங்க. சரி
குட்டி பசங்களா, இந்த கதையில இருந்து உங்க எல்லாருக்கும் என்ன புரியுது? எப்பயுமே பொய் பேசக்கூடாது. நீங்க பொய் பேசுனீங்கன்னா அந்த பொய் உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உங்களை சுத்தி இருக்க எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். அதனால எப்பயுமே பொய் பேசாதீங்க. சரியா குட்டி பசங்களா? ஓகே குட்டி பசங்களா, இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் வரேன், இன்னொரு திருக்குறள் சூப்பர் ஸ்டோரியோட வரேன். Until then, நான் உங்க RJ இன்பா. Moving out. Bye bye குட்டி பசங்களா.